உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வந்துட முடியாது. உங்களுக்கு அந்த அனுபவம் ரொம்ப குறைவு. நீங்க வெகு சீக்கிரத்தில் எரிஞ்சு வெகு சீக்கிரத்தில் நீங்க முடிஞ்சிருவீங்க. வெகு சீக்கிரத்தில் முடிஞ்சிருவீங்க. எப்பவுமே ரொம்ப எரியுது பாருங்க, ரொம்ப சீக்கிரமா அது புஷ்வான மாதிரி போயிடும். அதனால இன்னைக்கு இருக்கிற செய்தியை நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்ம மேல யாருமே கேர் எடுக்க முடியாத அளவுக்கு கேர் எடுப்பார். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு உங்க ஸ்டேஜ்ல இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறவங்க சினிமா தியேட்டர்ல இருக்கிறாங்க, ரோட்டு ஓரத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க நிறைய பேருக்கு சொல்றீங்க, உன் ஃப்ரெண்ட் இதே பிரச்சனையில இருக்கிறா, ஆனா உன் ஃப்ரெண்ட் இங்க இல்ல, நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது, எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற பெரிய அன்பு. உன் கூட படிக்கிற 10 பேர் இதே ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, உனக்கு தெரியும். நீ இப்போ பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கும்போது உன் மனசு அப்படியே ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம். என்ன அவன் இப்படி இருக்கான், பாஸ்டர் இன்னைக்கு இந்த பேசுகிற செய்தி கரெக்டாக அவனுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்கும், இந்த பொண்ணுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்கும், நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் இந்த இடத்துல இல்லை, அந்த பர்சன் சொன்னாலும் புரிய போறதில்லை. ஆனால் ஏசப்பா உங்களை இந்த இடத்துல அழகா கிருபையா உங்க மேல அன்பு வச்சதுனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சுக்கிறதுனால தான், உங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. சரியா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணுன 266 பேரையும் கர்த்தர் காப்பாத்தினாராமா. இந்த ஆலயத்தில் நீங்க நின்றுட்டு இருக்கிற, இந்த சத்தத்தை ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற, நான் சொல்றேன், அத்தனை பேரையும் கர்த்தர் தப்புவிக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு.